மகரம் ராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பாருங்க, ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுக்கறது போல் உங்களுக்கு தோணும். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. வேகமாக முன்னேறினாலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே சரி உறுதியானதாக இருக்கும். உங்களோட வெற்றி நிலையானதாக இருக்கும். இதுதான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக வரக்கூடிய பிரச்சனையை நினச்சி கவலைப்படக்கூடாது. பிரச்சனையிலேருந்து என்ன விஷயத்தை நாம் பாடமாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாமல் நல்லா தெளிவாக மன உறுதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நன்மை எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து சேரும். மகர ராசிக்காரங்க, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மலை மாதிரி சக்தி, அதாவது திறமை, தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. அதை சரியான முறையில் வெளிப்படுத்தினா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உறுதியான நிலையான வெற்றி வாழ்க்கையில் பெற முடியும். மற்றவங்களுக்கு சுலபமாக கிடைக்கிற விஷயம் கூட நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கிறது போல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு போராடி தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுட்டுப்பீங்க. ஆனாலும் பாருங்கள், சுலபமாக கிடைச்சதுக்கு மதிப்பு இருக்காது. கஷ்டப்பட்டு பொறுமையாக ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அதோட மதிப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும். அதுதாங்க உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். நீங்கள் பேசுகிறது குறைவாக இருக்கும், ஆனால் செயல் அதிகம். உங்கள் வெற்றி சத்தமாக பேசும். எல்லாருமே உங்கள் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் புதுசு கிடையாது, ஆனால் அந்த கஷ்டத்தை படிக்கட்டாக மாற்றக்கூடிய திறமை இந்த மகரத்துக்கு அதிகமாக இருக்குது. நினச்சி வச்சுக்கோங்க, நீங்கள் மெதுவாக போகிறீங்க, ஆனால் நிச்சயமாக வெற்றியில் தான் முடிவு நிற்கும். பொறுமையாக தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கும். அந்த பொறுமை தான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. உங்கள் நேரம் வரும்போது யாராலுமே உங்களை நிறுத்த முடியாதுங்க. ஒரு நாள் உங்களை கவனிக்காத இந்த உலகம் கண்டிப்பாக கவனிக்க தொடங்கும். அந்த நாள் விரைவில் வரும். அது வரைக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை கண்டு தலை குணாதீங்க. மனசு உடைய வைக்காதீங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ராசியே கிடையாது. உழைப்பால் உச்சத்தடையக்கூடிய ராசி. அதனால் வரக்கூடிய பிரச்சனையை தன்னோட வாழ்க்கையின் படிக்கட்டாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படுத்தினா கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறலாம். மகரம் அப்படின்னு சொல்லும்போதே உழைப்பின் சின்னமாகவும் பொறுமையின் அரசனாகவும் திகழ்கிறீங்க. வெற்றி கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரும். எல்லா வகையிலுமே நன்மை வந்து ஒரு சிறப்பான உயர்வை தருது அப்படின்னா அது வந்து மகரத்துக்கு தான். மகர ராசிக்காரங்க, நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்வது வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது இன்னும் சிறப்பு. இப்போ கூட ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு மனசார இறைவனை நம்பி நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் உங்களுக்கு வந்து சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜனனகால ஜாதக அமைப்பால் நன்மைகளை பெற நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? எந்த ஒரு பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜனனகால ஜாதக அமைப்பால் பெற முடியும். வாழ்க்கையில் கஷ்டம் வருது அப்படின்னா அது இறை வழிபாட்டின் மூலம் சரி செஞ்சுக்கலாங்க. ஏன்னா இறைவன் எப்போவுமே பக்கபலமாக இருப்பாங்க. இந்த ஜனனகால ஜாதக அமைப்புங்கிறது எல்லோருக்குமே மாறி தான் இருக்கும். எல்லா விதத்துலையுமே மாற்றங்கள் இருக்கும். அது இந்த விஷயத்தில் பார்த்தா பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற முடியும் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான மாற்றம் வரும், அதில் என்ன மாதிரியான விளைவு வரும், அதாவது சாதகமான பயனா பாதகமான விளைவா, என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் விரிவாக இப்போ பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது உத்திராடம்ல 2, 3, 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு வராரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வராரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், கலசரஸ்தானத்தில் குருவும், கூடவே சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், அயனசயன போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் வந்து எப்படி மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் கலசரஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறி வராரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து கலசரஸ்தானத்துக்கு மாறி வராரு. மாத கடைசியில் 31ஆம் தேதி புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்துலேருந்து கலசரஸ்தானத்துக்கு மாறி வராரு. இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் இதுவரைக்கும் தாமதத்தை கொடுத்து வந்துட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே இருந்த ஒரு பின்னடைவு நீங்கும். இந்த மாதம் காரியங்களில் இருந்த தாமதமான போக்கு உங்களை விட்டு விடைபெறுது. சிறப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட தொடங்க போகிறீங்க. தன்னம்பிக்கை தைரியத்தோடு தொடங்குங்க. நன்மை எல்லா வகையிலுமே வந்து சேரும். உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தைகளை நிதானமாக கவனமாக பிரயோகம் செய்யுங்க. உங்கள் பேச்சு வெறும் பேச்சாக இருக்காது, மதிப்புள்ள பேச்சாக மற்றவங்களோட வாழ்க்கையில் உணர்வாங்க. அதனால்
எப்பவுமே கவனமாக வார்த்தைகளை சரியாக பிரயோகம் செய்கிறது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வேலை விஷயமா தொழில் காரணமாக வெளியூர் போகிற மாதிரியான வாய்ப்பு உண்டாகும். அந்த மாதிரியான சமயத்தில் உங்கள் பொருட்களையும் உங்கள் உடைமைகளையும் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறது. வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அப்போ எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். அசால்ட்டாக இந்த மாதம் இருக்கவே கூடாது. எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படிங்கிறப்ப தான் நம்ம இன்னுமே கவனமாக இருக்கணும். அந்த ஒரு சூழல் தான் இப்போ உருவாகி இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை மாறி வேகமான போக்கு உருவாகுது. அதனால் பொருள் வரவுமே நிறையா இருக்கும். இந்த லாபமே நல்லாயிருக்கும். வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நீங்கள் தொழில் வியாபாரத்தில் நிறைய சலுகைகளை அறிமுகம் செய்கிறதும் நிறைய வியாபார உத்திகளை கையாளுறதும் இந்த மாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு லாபம் இதெல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு வருது. நீங்கள் உங்களோட பொருட்களை ஏதாவது அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரக்குகளை அனுப்பி வைக்கும் போதும் பாதுகாப்பு எச்சரிக்கை கடைபிடிக்கணும். பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்த கடனும் பைசலாகும். உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு மேல் அதிகாரிகள் இப்போ அனுசரணையாக நடந்துக்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போகிறதும் நல்லது. செய்கிற வேலை பற்றி மனதில் திருப்தியற்றது போல் ஒரு நிலை இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு ஒரு நிலையை வராமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல் தேவையில்லாமல் உங்களுக்கு மன வருத்தத்தை தர போல் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் பிடிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள கவனமாக கையாளணும். பிள்ளைங்க அனுசரித்து போவாங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் திடீர் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்கள் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்தும் போகணுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயமாவோ நகை விஷயமாவோ யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. வீணான பிரச்சனைகளை தலையிடாமல் ஒதுங்கி போகிறது நல்லது. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இதில் போய் மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்கிறேங்கிற பேரில் நீங்கள் போய் தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. மற்றவங்களோட பிரச்சனைகளை தலையிடாமல் ஒதுங்கி போக பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இழுபறியான நிலை மாறுது. மனம் மகிழும்படியான சூழல் இப்போ உருவாகுது. தொழில் மந்தமாக இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் சரியானதாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. பழைய பாக்கி வசூலாகிறதுல இந்த தாமதம் நீங்குது. கொடுக்கல் வாங்கலில் வேணால் நீங்கள் கவனமாக தான் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதம் பணவரத்து நல்லாயிருக்கு. அதனால் சேமிக்க தொடங்குங்க. கடந்த கால கடனை அடைக்க பயன்படுத்துங்க. வேலை விஷயமாக திடீர்னு பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் மேலிடத்திற்கிட்ட இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அனுசரித்து போக பாருங்கள். ரகசியத்தை கட்டி காப்பாற்றுங்க. எதிர்பாராத மன வருத்தம் வரலாம். பதவிகள் பற்றின கவலை வரலாம். அதனால் உங்களோட ஒவ்வொரு செயல்லையுமே நிதானம் தேவை. நிதானமாக செய்கிற விஷயம் வெற்றி வாய்ப்பு தரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. கவனமாக அடுத்தவங்ககிட்ட பழகுங்க. எச்சரிக்கையாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே கை கூடுன்னு வச்சுக்கோங்களேன். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்குது. பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் தைரியமாக முடிவெடுப்பீங்க. மனோ தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மற்றவங்களால் தேவையில்லாத குற்றச்சாட்டு கூட வரலாம். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய சூழலுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்தா கண் நோய், பித்தம், வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். திடீர் கோபம் அதிகமாக வருங்க. கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எச்சரிக்கையாக கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க. அடுத்து பாருங்கள் திருவோணம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் செலவு அதிகரிக்கிறது போல் சூழல் வரும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுறது போல தான் இருக்கும். நிதானமாக விட்டு கொடுத்து அவங்ககிட்ட வேலை வாங்குங்க. நிதானமாக அவங்ககிட்ட பேசுகிறது நல்லது. பழைய பாக்கி வசூலாகிறதுல வேகம் வரும். உத்தியோகத்தை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை தவிருங்க. வீணான பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம், திடீர் வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமாக பேசுறதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை குடும்பத்தில் ஆரோக்கிய குறைவை இது ஏற்படுத்தலாம். செலவு கொஞ்சம் இருக்கும். அவங்களால சில்லறை சண்டை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. வழியை போய் நீங்கள் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வீண் பழியை ஏற்றுக்காதீங்க. அதனால் கவனமாக செயல்படுங்க. உதவி செய்கிறத கூட கவனமாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் தான். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுறது நல்லது. மற்றவங்க பிரச்சனையில் தயவு செஞ்சு மூக்க நுழைக்காதீங்க. இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து சேரவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள்.
அது என்னென்னா சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செய்யணும். இது வந்து சிறப்பான வழிபாடுன்னு ஏற்கனவே சொன்னோம். அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் தீரும், வீண் அலைச்சல் குறையும், வேலை பளு நீங்கும். எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய வழிபாடாக உங்கள் ராசி அதிபதியின் வழிபாடை நீங்கள் மேற்கொள்வது சிறப்பான உயர்வை கண்டிப்பாக எல்லா வகையிலுமே தரும். இறைவனின் பரிபூர்ண அருளாலும் நன்மைகள் கிடைக்க நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.